ஒரு பில்டிங்குள்ள பார்த்தீங்கன்னா, தீவிரவாதிகள் புகுந்து அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோவோட டீமும் வராங்க. வந்ததுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒருத்தன்ட்ட போயிட்டு ஒரு வார்த்தைய சொல்றாரு. இத கேட்டோனே அவன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்ஸர சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றாரு, "நாங்க தேடி வந்த ஆள் நீ தான். இந்த டீம் அட்டாக்கே எதுக்காக தெரியுமா? உன்ன கொல்றதுக்காக தான். தீவிரவாதிகள் அட்டாக் மாரி உன்ன அவங்க கொலை பண்றதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்கெட்ச்ச போட்டுருக்காங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன காப்பாத்தி அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒருத்தன்ட்ட சொல்றான், "இங்க நெறைய பாம்ப் செட் பண்ணியிருக்காங்க. இதனால மக்களுக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், அது நம்மளோட வேலை கிடையாது. இவன காப்பாத்திட்டு போறது தான் நம்மளோட வேலைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான், என்னோட வேலையே அதுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க கூட இருந்த ஒரு டீம்ல இருந்த ஒருத்தன் நம்ம ஹீரோவோட தலையில கன்ன வச்சிடுறான். அப்ப பின்னாடி இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, டைமர் ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணவன். அவன் பார்த்தீங்கன்னா, கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது புல்லட் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போயிட்டு அப்படியே அவனோட வயித்துல பட்டு அவன் இறந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பாம்ப்ஸ் எல்லாம் எடுத்து மேல போட்டு அங்க இருந்து தப்பிச்சு அப்படியே வண்டியில ஏறி போலான்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த தீவிரவாதியில இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ புடிச்சிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவையும் இன்னொருத்தனையும் புடிச்சு ட்ரெயின் ரோட்டுக்கு நடுவுல வச்சு உண்மைய சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு உங்களோட பல் எல்லாத்தையுமே கழட்டி சித்திரவதை குடுத்துக்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, தாங்க முடியாம உண்மையெல்லாம் சொல்லிட்டு அவன் கீழ விழுந்துடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல இருந்து ஒரு குண்டு மாரி இருக்குன்னா, அது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு மருந்து மாரி அத கடிச்சா இறந்துருவாங்க. அது நம்ம ஹீரோ பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவன் சொல்றான், "இது உன்ன காப்பாத்தும்னு சொல்லி நினைக்கிறியா? உனக்கு கொஞ்சம் டைம் தரேன். அதுக்கடையில உண்மைய சொல்லுன்னு" சொல்லும்போது, முன்னாடி இருந்தவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி அந்த குண்ட வச்சுக்கிருக்கான். உடனே நம்ம ஹீரோ சார தள்ளிவிட்டு அப்படியே அத கடிச்சு அவன் இறந்து போக பார்க்குறான். மத்தவங்கலாம் அத துப்புடான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மயங்கிடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா, படத்தோட டைட்டில் கடையும் போடுறாங்க. இப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவ காப்பாத்தி கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான், "அத நான் கடிச்சும் சாகலைன்னு" சொல்லும்போது அவர் சொல்றாரு, "அது வெறும் மருந்து தான். அத நீ கடிச்சின்னா மயங்கின மாரி இருப்ப. தீவிரவாதிகள் நீ இறந்துட்டான்னு சொல்லி உன்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து காப்பாத்திட்டோம்னு" சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான்.